ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா GSOC 2026 எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். GSOC 2026 நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். சைடில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா லாகின் மாதிரி இருக்கும். லைக் இந்த வீடியோவில் தெரியாது, பட் ஸ்டில் மேலே லாகின் இருக்கும் ரைட் சைடு மேலே. ஸோ இந்த ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா கீழே பார்த்தீங்கன்னாக்கா ரிஜிஸ்டர் டு பிகம் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கில் உங்கள் ஜிமெயிலில் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. ஸோ லாகின் பண்ணிடுங்க. நான் லாகின் பண்ணிட்டு வரேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இமெயில் ஐடி லாகின் ஆன அப்புறம் ஸோ உங்களோட நேம் கேட்பாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த அக்ரிமெண்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கில் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கடைசியில் வந்த அப்புறம் அக்செப்ட் கொடுக்கணும். கடைசியில் வந்த அப்புறம் அக்செப்ட் கொடுக்கணும். ஸோ அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட டிக் ஐக்கான் வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களோட கண்ட்ரி என்னவோ அந்த கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. நம்ம இந்தியா கொடுத்துருங்க. இதுவும் டிக் கொடுத்துருங்க. இதுவும் டிக் கொடுத்துருங்க. அப்புறமா நீங்கள் எப்படி இதை வந்து உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லிங்க்டின் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுள் சப்மிட் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாக்கா எஸ் கொடுத்துட்டு ஸோ எத்தனை டைம் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அக்செப்ட் ஆகிருக்கு அப்படின்னு மாதிரி கொடுத்துருங்க. ஸோ புதுசாக பண்ணுறீங்கனாக்கா நோ கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி பார்ட்டிசிபேஷன் இன் கூகுள் கோடின் அப்படி அந்த ஸ்டூடெண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கனாக்கா அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. இல்லைனா நோ கொடுத்துருங்க. யூனிவர்சிட்டி போய் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. மோஸ்ட்லி எல்லாரும் படிச்சுட்டு தான் இருப்பீங்க, எஸ்ஸே கொடுத்துருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பன் சோர்ஸ்லேருந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா என்ன எஸ் கொடுத்தீங்கனாக்கா என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஜோன் ஏஷியா / கொல்கட்டா அப்படின்னு போட்டிங்கனாக்கா நம்ம டைம் ஜோன் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரிஜிஸ்டர் பட்டன் இருக்கும். ரிஜிஸ்டர் பட்டன் கொடுத்தீங்கனாக்கா ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் 3 ப்ரொப்போசல் வந்து கொடுக்க முடியும் ரிஜிஸ்டர் பண்ணவங்களால். ஸோ அந்த 3 ப்ரொப்போசலுக்கு அவங்க அப்லோட் பண்ணாங்கனாக்கா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்களோட நேம் டிஸ்பிளே நேமில் இருக்குனாக்கா அங்கே ஸ்பேஸ் விடாதீங்க. ஸ்பேஸ் விட்டிங்கன்னா எரர் அடிக்கும். ஸ்பேஸ் விடாமல் அண்டர் ஸ்கோர் என்ன போட்டுருங்க. அண்டர் ஸ்கோர் போட்டிங்கன்னா எரர் வரல.